Welcome to Suganya's Yummy Food. Today's recipe French fries. French fries க்கு தேவையான ingredients உருளைக்கிழங்கு 6 நீட்டமானது, உப்பு தேவையான அளவு, அரிசி மாவு 1 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் ஃப்ரை பண்ண தேவையானது, டொமேட்டோ கெட்சப் சைட் டிஷ். உருளைக்கிழங்கை தோல் உரிச்சு நல்லா தண்ணியில் அலசிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நீட்டமான ஸ்கொயர் ஷேப் வெட்டிக்கோங்க. ஸ்ட்ரிப்ஸாக இருக்கணும். லாங் ஸ்ட்ரிப்ஸ் ஃபிங்கரிங் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டு திருப்பி தண்ணியில் போட்டுருங்க. எட்ஜஸ் கட் பண்ண தேவையில்ல. கடையில் சைடில் 2 சைடும் எட்ஜஸ் கட் பண்ணிடுவாங்க. நம்ம எதுக்கு வேஸ்ட் பண்ண தேவையில்ல. அதனால் அப்படியே கட் பண்ணிக்கலாம். அதையும் நான் வந்து ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணியிருப்பேன். லாங் ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த ஷேப் வந்துருச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்தது எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு அதோட அந்த மாவு தன்மையானதை எடுத்துடணும். நல்லா அலசுனீங்கன்னா அந்த வெள்ளையா மாவு தன்மை வந்து தண்ணியில் வந்துடும். இப்போ துணியில் தனித்தனியாக பிரித்து நல்லா ஈரப்பதம் போகிற வரைக்கும் உலர வச்சிருங்க. நல்லா அந்த ஈரப்பதமே இருக்கக்கூடாது. அது வரைக்கும் நல்லா ட்ரை பண்ணுங்க. பாருங்க, இப்போ நல்லா உலர்ந்துருக்கு. நல்லா துணியை வச்சும் ஈரப்பதத்தை ஊற்றி எடுத்துட்டேன். இப்போ நல்லா ட்ரை ஆகிருக்கு. நம்ம கையில் வந்து அந்த ஈரத்தோட இதே இருக்கக்கூடாது, பசத்தன்மையே இருக்கக்கூடாது. அந்த ஸ்டார்ச் கண்டென்ட் மாவு சத்து அந்த இதுவும் இருக்கக்கூடாது. இப்போ ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடாயில் எண்ணெய் டீப் ஃப்ரை அளவுக்கு விட்டு நல்லா காய வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. டீப் ஃப்ரை இப்போ பண்ண தேவையில்ல, ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரைங்லேயே நம்ம லைட் கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அந்த கலர் சேஞ்ச் ஆகும்போதே ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், ஆக்சுவலாக அந்த ஸ்டார்ச் கண்டென்ட் இல்லைன்னா தான் நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகும். அதனால் உருளைக்கிழங்கு பார்த்து எடுக்கும்போது கடையில் நல்லா பார்த்து எடுங்க. இப்போது ஸ்ட்ரெயினர் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நல்லா டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கு மேலே வச்சு ஸ்ட்ரைன் பண்ணுங்கள். ஆயில் கண்டென்ட் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு டீப் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணும். 1 டே ஃபுல்லாகவே விட்டுருங்க. அப்போ தான் நல்லா டீப் ஃப்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் எப்போ நம்மளுக்கு வேணுமோ தேவையான அளவு எடுத்து உடனே டீப் ஃப்ரை பண்ணணும். அப்போது ஆயில் நல்லா ஃபுல் ஹீட் பாயிலிங் ஆகிற ஸ்டேஜுக்கு ஆயில் வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சு பார்த்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி கிறிஸ்பியாக அந்த கிறிஸ்டல் ஐஸ் இருக்கணும். அது மாதிரி இருந்தால் தான் நம்ம ஃப்ரை பண்ணும் போது நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும். கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் மாதிரி இருக்கும் அந்த ஃப்ரீசிங் டைப்பில். அதனால் கொஞ்சம் எட்ட இருந்தே போடுங்க. கடாயில் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். கலக்கி நல்லா பிரித்து அதை டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா நம்ம ஒரு ஃப்ரைங் ஐட்டம் எப்படி பண்ணுவோம் அது மாதிரி அந்த நுரத்தன்மை குறையிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த கோல்டன் கலர் வரும். அந்த டைப்பில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.